இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இது அருண் கோடைமலை. நான் அருண். வணக்கம் நண்பர்களே. ராமாயண இதிகாசத்தை கேட்க வந்திருக்க உங்கள் எல்லோரையும் இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். ராமாயணத்தோட 7 காண்டங்களில் முதல் காண்டமான பாலகாண்டத்தை நாம் கேட்டு முடிச்சிட்டோம். இதுவரைக்கும் கேட்காதவங்க மேலே தெரிகிற லிங்கை கிளிக் பண்ணி ராமாயண பயணத்தை தொடங்குங்க. இந்த பதிவிலிருந்து ராமாயணத்தோட 2வது காண்டமான அயோத்திய காண்டத்தை தான் கேட்க போகிறோம். இதில் ராமர், சீதை, லட்சுமணர் வனவாசம் போகிறதையும் அங்கே நடந்த நிகழ்வுகளையும் கேட்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். அயோத்திய காண்டம் பகுதி 1. அயோத்திக்கு ஒரு வலிமை மிக்க அரசனாக முடிசூட்டி கொள்ளும் தகுதி ராமருக்கு வந்துருச்சுன்னு தசரதர் உணர்ந்தார். தன்னை போலவே ராமனும் இந்த உலகத்துக்கு அரசனாக இருந்து ஆட்சி செய்கிறத பார்க்க ஆசைப்பட்டாரு தசரதர். அதனால் ராமருக்கு முடிசூட்டி இளவரசராக்கிடலாம்னு நினச்சாரு. இதை பற்றி ஆலோசிக்க வசிஷ்டர், முனிவர்கள், அப்புறம் வேற்று நாட்டு அரசர்கள் சிலரையும், ஆலோசனை சொல்கிறதுல வல்லவர்கள் சிலரையும் கலந்து ஆலோசிக்க வரவழைச்சாரு தசரதர். ராமனை அரசனாக்க முடிவெடுத்ததுக்கு அப்புறமா கேகேய மன்னர் மற்றும் ஜனகர்கிட்ட சொல்லிக்கலாம்னு நினச்சி இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அவங்களுக்கு அழைப்பு விடலை. அரசவை கூடிச்சு எல்லோரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசனத்தில் உட்கார்ந்தாங்க. எல்லோரையும் வரவேற்ற தசரதர் பேச ஆரம்பிக்கிறாரு. பல ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சு பாதுகாத்துக்கிட்டு வரேன். எனக்கு முதுமை வந்துட்டதால ராமனை இளவரசனாக முடிசூட்டி அரசனாக்கிடலாம்னு ஆசைப்படுறேன். அதனால் உங்களோட கருத்தை சொல்லுங்கன்னு எல்லோருக்கிட்டையும் கேட்டார் தசரதர். அப்போ ஒரு கருத்து வெளிப்பட்டது. அது என்னன்னா, ராமர் மக்களோட மனம் கவர்ந்தவராக இருக்காரு. எதிர்கள் கிட்ட இருந்து மக்களையும் நாட்டையும் காப்பாற்றும் வல்லமையும் இருக்கு. சத்தியத்தை கடைபிடிக்கிற ராமனை இளவரசனா முடிசூட்டிடலாம்னு எல்லோரும் தசரதரோட கருத்தை வரவேற்றாங்க. இதை கேட்ட தசரதர், எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இப்போவே கேட்டு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்க நினைக்கிறேன். அதனால் உங்களோட கருத்தை ஒளிவு மறைவில்லாமல் சொல்லுங்கன்னு தன்னோட சந்தேகத்தை கேட்குறாரு தசரதர். இத்தனை வருஷமா நீதி நெறி தவறாம அயோத்திய ஆட்சி செஞ்சிருக்கேன். நான் சொன்னதை கேட்டதும் எந்த மறுப்பும் சொல்லாம ராமனை இளவரசனா முடிசூட்டிடலாம்னு உங்க கருத்தை சொன்னீங்களே, அதுக்கு என்ன காரணம்? என்னோட ஆட்சியில் எதுவும் குறைகள் இருக்கான்னு கேட்டார். அதுக்கு அரசவையில் இருந்தவங்க சொல்றாங்க, உங்களுடைய புதல்வர் ராமன் தேவர்களை போல புத்திமானாக இருக்கார். சத்தியத்தின் உருவமாகவும் நல்லொழுக்கத்தின் உருவமாகவும் இருக்காரு. தேவ அசுர மானிடர்கள்னு எல்லோருடைய அஸ்திர வல்லமைகளையும் பெற்றிருக்கிறாரு. தந்தையான உங்களை பார்த்துக்கிறது மாதிரி அன்போட நாட்டு மக்களையும் பார்த்துக்கிறாரு. மக்கள் துக்கப்படும் போது அவரும் துக்கப்படுறாரு. மக்கள் மகிழ்ச்சி அடையும் போது தந்தை தன்னோட குழந்தைய பார்த்து மகிழ்றத போல அவரும் மகிழ்றாரு. ஆசைகளுக்கு அடிமைப்படாம தன் புலன்களை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு. உங்களோட பரம்பரையில் வந்தவர்களில் ராமர் ரொம்ப மேன்மையானவராக இருக்கிறாரு. இந்த உலகத்தில் அவரோட பெருமைகள் வளர்ந்துக்கிட்டே போகுது. அதனால் ராமரை இப்போ இளவரசனாக முடிச்சுட்டுனா உங்களுக்கும் உங்களோட பரம்பரைக்கும் மேலும் புகழை பெற்று தருவார் ராமர். அதனால தான் அவரை இளவரசராக முடிசூட்டிடலாம்னு சொன்னோம்னு அவங்க கருத்தை சொன்னாங்க. எல்லோருடைய கருத்தையும் கேட்டு சந்தோஷப்பட்ட தசரதர் ராமரோட முடிசூட்டு விழாவுக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. சரி நண்பர்களே, அடுத்த பதிவில் முடிசூட்டு விழாவுக்கு நாள் குறிக்கிறதையும் அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண். இது அருண் கோடைமலை. நன்றி.